ஆர்மியில் ஸ்பெஷல் டெரரிசம் ஸ்குவாடோடைய 2 கேப்டன்ஸான அம்ரிட்டும் வீரேஷும் பற்றின கதை தான் இது. அம்ரிட்டுக்கு துலிகான்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு. அவள் என்னென்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனுடைய பொண்ணு. இப்போ திடீர்னு அவளுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி மிஷன் முடிச்சு வர அம்ரித்துக்கு ஃபோன் வருது. ஸோ அதனால் துலிகாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற சுச்சுவேஷனில் அவன் கேம்ப்லேருந்து ஜார்க்கண்டுக்கு கிளம்பி வரான். அப்படி ஜார்க்கண்டுக்கு கிளம்பி வரும்போது பார்த்தா ஆல்ரெடி அவளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அப்போது துலிகாவோட ஃபேமிலி ஜார்க்கண்ட்லேருந்து டெல்லிக்கு ஒரு ட்ரெயினில் போகிறாங்க. நம்ம ஹீரோவான அம்ரிட்டும் வீரும் அந்த ட்ரெயின்லேயே கூட போகிறாங்க. அதே டைமில் அந்த ட்ரெயினில் கொள்ளையடிக்கிறத மட்டுமே குலத்தொழிலாக வச்சுருக்கிற பண்டிட்டோடைய வம்சத்திலேருந்து வந்த ஃபனி பெனி அப்படிங்கிற 2 திருடர்கள் அவங்களுடைய மிகப்பெரிய குடும்பத்தோட ட்ரெயின்குள்ளே ஏறி ட்ரெயினை கொள்ளையடிக்க முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது குறுக்க வரவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணுறதுக்கு கூட அவங்க தயங்காமல் இருக்காங்க. இதில் என்னென்னா அவனுடைய அப்பா, அதாவது ஃபனியோட அப்பாவான பெனி கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் கொள்கையாக வச்சுருக்காரே ஒழிய கொலை பண்ணுறது இல்லை. ஆனால் ஃபனிக்கு எப்படி இருந்தாலும் காசு வேணும். அவனுக்கு எந்த விதமான கொள்கையும் கிடையாது. இப்படி 2 மிகப்பெரிய திருடர்கள் அங்கே இருக்கும்போது, பல திருடர்கள் பொதுமக்களாக அங்கே வேஷம் போட்டு இருக்கும்போது அம்ரிட்டும் துலிகாவும் சேர்ந்தாங்களா இல்லையா, வீரேஷ்க்கும் அம்ரித்துக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எந்த மாதிரியானது, உண்மையானுமே நம்ம நாட்டில் இருக்கிற பாதுகாப்பு சட்டங்கள் எவ்வளோ வலிமையானதாக இருக்குது, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு நம்ம முன்னாடி பயங்கர ஆக்ஷன்ஸோட விறுவிறுப்பாக சொன்ன படம் தான் வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு கத்திரிக்கோள். இன்றைக்கி நம்ம நிகில் நாகேஷ் பாட்டோட டைரக்ஷனில் 2024 வெளியே வந்த கில் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய பிகினிங்லேயே அம்ரித் ஒரு மிஷன் முடிச்சுட்டு வீரேஷோட திரும்ப கேம்புக்கு வரான். வந்ததும் கையுமா நம்ம எல்லாரும் மாதிரியே அவங்களும் அவங்களோட ஃபோன் எடுத்து செக் பண்ணும்போது வீரேஷ்க்கு துலிகா கிட்டேருந்து நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு. ஏன் வீரேஷ்க்கு வந்திருக்குன்னா, அம்ரித்துக்கு ஃபோன் பண்ணி அம்ரித்துக்கு ஃபோன் கிடைக்காதனால அவனுடைய ஃப்ரெண்டான வீரேஷ்க்கும் மெசேஜ் அனுப்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி துலிகா மெசேஜ் அனுப்புகிறான். இதை வீரேஷ் அம்ரித்கிட்ட சொன்னோன்னே அவனும் ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அப்போ தான் அம்ரித்துக்கு மிகப்பெரிய ஷாக் என்னென்னா, அவங்க அப்பா இவளோட இஷ்டம் இல்லாமையே அவளுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்க ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இந்த நியூஸ் தெரிஞ்சோடனே 2 பேரும் கிளம்பி ராஞ்சிக்கு வராங்க துலிகாவோடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு. அவங்க சேர்றதுக்குள்ளேயே துலிகாவுக்கு என்கேஜ்மெண்ட் முடியுது. அவளை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அவள் ஒத்துக்கிறான்னு. அதுவும் சொல்லப்போனால் மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுங்கிறதுனால என்கேஜ்மெண்ட்டில் துப்பாக்கியில் சுட்டு தான் என்கேஜ்மெண்ட்டே பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா அம்ரித் அங்கே வந்தப்போ வா நம்ம கிளம்பி ஓடி போகலான்னு சொல்லும்போது, கண்டிப்பாக நான் ஓடியெல்லாம் வரமாட்டேன், ஆனால் உங்களோட தான் சேர்ந்து வாழ்வேன், என்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுங்கிறத நீ தான் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அம்ரித்துக்கு என்னடா இது வேணும்னு சொல்கிறா, அதே சமயம் ஓடியும் வரமாட்டேங்கிறா, என்ன பண்ண போகிறோன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு அம்ரித் குழம்பும்போது வீரேஷ் வாடா நம்ம அதே ட்ரெயினில் அவங்க கூடயே கிளம்புவோம், போகும்போது ஏதாவது ஒன்று ஃபிகர் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணிவிட்டு துலிகா ஏற ட்ரெயின்லேயே 2 பேரும் ஏறி கிளம்புவாங்க டெல்லிக்கு. இப்போது இந்த ட்ரெயின் ஜார்க்கண்ட்லேருந்து டெல்லி போகிற ட்ரெயின். கட் பண்ணால் இங்கே ஒரு பையன் பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே அவன் ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுவான். ஐயோ எங்கள் அப்பா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இனி என்னை பிடிச்சி கண்டபடி திட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேலை செய்கிற இன்னொரு பையன்கிட்ட என்னை கொண்டு போய் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவான். அவனும் இல்லை சரி ரைட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளெண்டரில் அவனை ஏற்றி கூட்டிகிட்டு போவான். இவன் போகிற வழியிலேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிப்பான். பெட்ரோல் பங்க் யூனிஃபார்ம்லேருந்து நல்ல ஒரு கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஜம்முன்னு ஒரு காஸ்டியூம் போட்டு உள்ளே வருவான். உள்ளே வந்தால் பார்த்தா அவங்க அப்பா மறுபடியும் ஃபோன் பண்ணுவார். எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஃபோன் எடுக்க மாட்டியா, நீ எதுக்கு ஃபோனை வச்சுருக்க நீ கையில் அப்படின்னா, நான் ஃபோன் எடுக்கிறதுக்காக கையில் வைக்கல, ஐபிஎல் பார்க்குறதுக்காக வச்சுருக்கேன் அப்படிமா. அவங்க அப்பா கடுப்பாகி திட்டிகிட்டு இருப்பான். அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே வரும்போதே பார்த்தா அவன் துலிகாவை கிராஸ் பண்ணுவான். துலிகாவை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை சைட் அடிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க அப்பா சொல்லுவாப்புல, அவங்க அப்பா தான் பெனி, நான் சப்போஸ் செத்து போகிறேன்னா அதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்புல. இந்த டைம்லேயே பேரலாக பார்த்தா துலிகா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போதே நம்மால் அம்ரித் டப்புன்னு உள்ளே பூந்து கதவை சாத்தி துலிகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவான். அவ்வளோ இல்லை, ரொம்ப சந்தோஷப்பட்டு அம்ரித்தோட ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்டு இவளுக்கு ஆன என்கேஜ்மெண்ட் ரிங்கை கழட்டிட்டு அம்ரித் போட்ட ரிங்கை எடுத்து கையில் போட்டுக்குவான். இந்த இடத்துல வீரேஷ் அவன் பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற
இருக்கிற ஃபேமிலி, அதுக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கும் வந்து மிலிட்ரியில் சேர்றது ரொம்ப ஆசைன்னு சொல்லி வீரேஷ் கிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தராக வந்து இந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக வந்து செட்டில் ஆக ஆரம்பிப்பாங்க. ட்ரெயின் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த பையன் வந்தான் இல்லையா பெட்ரோல் பங்க்லேருந்து ஃபனி, அவங்ககிட்ட ஒரு போலீஸ்காரர் வந்து கேட்பார், நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு அவனும் சொல்லுவான். நாக்பூர் யூனிவர்சிட்டியில் படிக்கிற அங்கிள் அப்படின்னா, என் பையனையும் நாக்பூர் யூனிவர்சிட்டியில் தான் படிக்க வைக்கணும், ஆனால் அவனை எப்படி எங்கே சேர்க்கறது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரே பயமாக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லும்போது, இவன் என்ன பண்ணுவான்னா, என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நான் எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவனோட நம்பரை கொடுத்துட்ருப்பான். அந்த அங்கிளும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. பேரலாகவே வந்து பார்த்தா துலிகாவும் அம்ரித்தும் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாங்க. இப்போது துலிகாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவள் தான் அஹானா. அஹானாவும் வந்து என்ன பண்ணுவான்னா, எல்லாம் செட்டில் ஆகிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகும்போது அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் போகிற வழியில் தான் வந்து ஃபனி நின்றுக்கிட்டு இருப்பான். நின்றுக்கிட்டு அந்த போலீஸ்காரர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அஹானா கிட்ட இந்த 2 பாத்ரூமே ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அனுப்பிச்சி விட்ருவான். அஹானாவும் அந்த பக்கம் போயிடுவான். இப்போது எவனோ ஒருத்தன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதோ ஒரு மெசேஜை போடுவான். பார்த்தா அங்கேருந்து படன்னு எல்லாரும் எந்திரிக்க ஆரம்பிப்பாங்க. பட்டுன்னு பார்த்தா ஃபனி வந்து அந்த போலீஸ்காரர் மண்டையிலேயே நறுக்குன்னு கத்தி இறக்கிடுவாப்புல. அப்படியே போலீஸ்காரர் சுருண்டு கீழே விழுந்துருவாப்புல. கடைசியில் பார்த்தா தான் தெரியும் என்னென்னா, அங்கே நிறையா பேர் திருட வந்திருக்காங்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே அவங்கவுங்க பேக்கில் இருக்கிற செல்ஃபோன் சிக்னல் ஜாமர் எடுத்து ஜாம் ஆன் பண்ணி ஷட்டர்லாம் க்ளோஸ் பண்ணி செல்ஃபோன் சிக்னல் கிடைக்காத மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணி இருக்கிற எல்லா காசு நகை பணம் எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஃபனி வந்து எல்லாத்துக்கிட்டையும் திருடிகிட்டே வரும்போது அப்படியே துலிகாவோட கம்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்துடுவான். அப்போ தான் அவங்க 2 பேர், அதாவது ஃபனியோட அண்ணன் ஒருத்தர் இருப்பான், அவன் அங்கிள் எல்லாருமே சொந்தக்காரங்க, எல்லாரும் சேர்ந்து துலிகா கூட வம்பிழுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற துலிகாவோட ரிலேட்டிவ் வந்து அதை என்னன்னு கேட்கும்போது அவங்களையும் கழுத்தை அறுத்து கொன்றுவாங்க. இப்படி எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இவங்க அப்பா, அதாவது துலிகாவோட அப்பா ஒரு மிகப்பெரிய ஆள்னும் இவங்களை கடத்தினாலே போதும்னும் ஃபனிக்கு ஒரு யோசனை வரும். அப்போ இவன் துலிகா கிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணும்போது பட்டுன்னு அந்த இடத்துல அம்ரித்தும் வீரும் வந்துடுவாங்க. அங்கே ஆரம்பிக்கும் சண்டை. 2 பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமாக அடிச்சுப்பாங்க. அடிக்க தான் தெரியும் என்னென்னா இங்கே நிறையா பேர் வந்திருக்காங்க அப்படின்னு. இதில் என்னென்னா அஹானா வேறு எங்கே இருக்கான்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால் அஹானாவை பார்க்கறதுக்காக பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு வரும்போது தான் அப்போது அம்ரித் வந்து துலிகா கிட்ட சொல்லிட்டு போவான், இந்த இடத்துல நீ பத்திரமா இரு, நான் போய் அஹானாவை கூட்டிகிட்டு வரேன், இவங்க யார் என்னன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இங்கே இவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே அவங்க அங்கிளை இவங்க அடித்து கொண்டிருக்கிறதுனால எல்லாரும் கடுப்பாகி எல்லாத்தையும் போட்டு பொழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபனி வந்து ரெடி ஆகும். அப்போயே அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க, இல்லை உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், இதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து அவருக்கு அனுபவம் இருக்குது அப்படிங்கும்போது ஃபனி வேணான்னு சொல்லிட்டு வீர் கூடையும் அம்ரித் கூடையும் சண்டைக்கு போவான். வீரும் அம்ரித்தும் 2 பேர்த்தையும் மாற்றி மாற்றி போட்டு அடி பொழப்பாங்க. அவங்க சொந்தக்காரங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர், அவங்க 36 பேர் கடைசியில் அடி போட்டு பொழந்துக்கிட்டு இருப்பாங்க மாற்றி மாற்றி. பையனை எல்லாம் உள்ளே தூக்கி போட்டு அவனும் கழுத்தில் கத்தியை வச்சிருவேன் அப்படி இப்படின்லாம் மிரட்டுவாங்க. ஆனால் வந்து அம்ரித் கொஞ்சம் கூட சலிக்காமல் அடி விட்டு பொழந்துருவான். அதில் ஒரு கசினை வந்து என்ன பண்ணுவான்னா, கைத்தால் கட்டி அதை தூக்கி ஒரு துணியில் போட்டு ட்ரெயினோடைய அந்த கதவில் தொங்க விட்டுருவான். தொங்க விட்டுட்டு துலிகா கிட்ட அவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவனுக்கு ஆளுகளை தேடி போவான். அப்போ தான் வந்து அம்ரித்துக்கும் நமக்கும் தெரிய வரும், இது வந்து கையை மீறி போன விஷயம், இந்த ஒரு ஃபோன் கூட பண்ண முடியாது, எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாங்க, இவங்க ஆளுங்க இன்னும் நிறையா பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். இந்த டைம்லேயே பேரலாக ஃபனி வந்து அவங்க அப்பாவான பெனிக்கு ஃபோன் பண்ணிடுவான். ஃபோன் பண்ணால் ஒரு ரயில்வே கேட்டில் ட்ரெயின் ஸ்லோவாகும்போது டப்புன்னு பெனியும் அவங்க சொந்தக்காரங்க இன்னும் கொஞ்சம் பேரும் ட்ரெயின்குள்ளே ஏறிடுவாங்க. அதில் அவங்க அங்கிள் இறந்து போயிட்டதாக பெனி வந்து தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கோபமாகி வீர் வந்து அவங்கக்கிட்ட மாட்டியிருப்பான். வீரை போட்டு செம்மடி அடிச்சிருவாப்புல, ஏன்டா எங்கால ஏடா கொன்ன நீயே அப்படின்னு. அப்போ தான் வந்து அவன் பையன் ஒரு விஷயம் சொல்லுவான், தாக்கூர் வந்து பல்வேந்தர் சிங் தாக்கூர் வந்து இந்த இதில் ஏறியிருக்காப்புல, இவரை கடத்தினாலே போதும் அப்படின்னு. அப்பையும் வந்து அவங்க அப்பா பெனி வந்து இல்லை அதெல்லாம் வேணாம், அவர் கடத்தினா ரிஸ்க் அதிகமாகும், அவன் ரொம்ப பெரிய ஆள், அதனால் அவனை விட்டுட்டு
கொள்ளையடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லும்போது ஃபனி வந்து அதை கேட்கவே மாட்டான். எனக்கு பணம் வேணும், எனக்கு பவர் வேணும், அதுக்காக நான் எவ்வளோ தூரமும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினுக்கு வெளியே ஒரு கொக்கியை போட்டு அந்த கொக்கி வழியாக பிடிச்சி இந்த பக்கம் வந்து அவனோட தம்பியை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டுருப்பான். இங்கே வீர் வந்து இவனுக்கிட்ட மாட்டி முழிச்சிக்கிட்டு இருப்பான். அம்ரித் வந்து துலிகா கிட்ட நான் கண்டிப்பாக வந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு இங்கே வருவான். வந்தால் பார்த்தா கம்பார்ட்மெண்ட்டில் மறுபடியும் இவங்க ஆளுக்கு எக்கச்சக்க பேர் இருப்பாங்க, திருடனுங்க. எல்லாத்துக்கூடயும் அம்ரித்துக்கு பயங்கரமான சண்டை வரும். அந்த சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கும்போதே காண்டாமிருகம் மாதிரி ஒருத்தன் வருவான். அவனை கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியாது அம்ரித்னால. அடி போட்டு அவன் அம்ரித்தை பொழந்து எடுத்துருவான். இங்கே வந்து அவங்க அப்பா பொண்ணு, அதாவது துலிகாவும் அவங்க அப்பாவும் இப்போ தான் வந்து இவங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையே பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது துலிகா லவ் பண்ணுறானும் துலிகாவோட லவ்வர் தான் அம்ரித்துங்கிறதுமே இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு தெரியும். ஏன் நீ இது என்கிட்ட சொல்லியிருக்கலாமல்லன்னு அவங்க அப்பா கேட்பார். சொல்லியிருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, சேர்த்தா வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி துலிகா வந்து அவங்க அப்பா கூட பயங்கரமாக கோவப்படுவான். இவங்க இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேரலாக ஃபனி வந்து அங்கே கயிறை போட்டு இறங்கி அவங்க அண்ணனை காப்பாற்ற வந்துடுவான். இந்த டைம்லேயே அந்த காண்டாமிருகம் வந்து அம்ரித்தை பிடிச்சிட்டு வந்துடுவான். இங்கே அம்ரித்தை போட்டு பெனி போட்டு அடி பொழந்துக்கிட்டு இருக்கும்போதே வீர் வந்து டப்புன்னு எந்திரிச்சு அவன் கட்டியிருக்கிற கயிறையெல்லாம் அவுத்து விட்டு மறுபடியும் அங்கே பயங்கரமான சண்டையை போட ஆரம்பிப்பாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து. இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வீருக்கு பக்கத்தில் இருந்த அந்த ஃபேமிலி ஒரு சின்ன பையனோட வந்திருப்பாங்க இல்லையா, அந்த சின்ன பையனும் வந்து மிலிட்ரிக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருந்தான் இல்லையா, அவனும் சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். எல்லாரும் சேர்ந்து அடி போட்டு பொழந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே வந்து இவங்க 3 பேர் தான், அவங்க 20 பேருங்கும்போது அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற பேசஞ்சர் ஒருத்தன் வந்து வீரையும் அம்ரித்தையும் காப்பாற்ற போய் அவனையும் குத்தி கொண்டுருவாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அந்த பேசஞ்சரான ஆரிஃபை காப்பாற்ற முடியாது. இதே டைமில் பேரலாக இங்கே வந்து ஃபனி அவனுடைய அண்ணனை காப்பாற்றிட்டு துலிகாவையும் அவங்க அப்பாவையும் போட்டு செம்மடி அடிப்பான். அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பேரலாக இங்கே வந்து அம்ரித்தும் அந்த காண்டாமிருகமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஃபனி துலிகாவோட அப்பாவை அடித்து கீழே தள்ளி விடுவான். துலிகா வந்து பயந்துட்டு ஓட பாப்பா. ஆனால் ஃபனி வந்து எப்படியாவது துலிகாவை ரேப் பண்ணிடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி பின்னாடியே ஓடி வருவான். துலிகாவும் பயந்துட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா அம்ரித் சண்டை போட்டிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் அவள் வந்துடுவாள். பின்னாடியே ஃபனி துரத்திட்டு வர துலிகா எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் அவனும் வந்துல இவளை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவள் பக்கத்தில் வந்து இவளை ரேப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு கத்தி எடுத்து கிழிச்சிருவா. இது எல்லாத்தையுமே அம்ரித் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பான். அப்போது அம்ரித் கண்ணு முன்னாடியே இவள் கத்தி எடுத்து கிழிச்சதுனால அவனுக்கு கோவம் வந்து துலிகாவை குத்தி கொன்று ட்ரெயின்லேருந்து தூக்கி வெளியே வீசிடுவான். அவள் அப்படியே துடிச்சு செத்து கீழே விழுவா. அவளுடைய கைரேகை மட்டும் ரத்தத்தில் அந்த கண்ணாடியில் பதிஞ்சிருக்கும். இதை பார்த்து அம்ரித் எவ்வளவோ கத்துவான், துடிப்பான், கதறுவான். ஆனால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனே அடித்து தூக்கி கீழே போட்டிருப்பான் அந்த காண்டாமிருகம். டப்பட்ட நாய் இழுக்கிற மாதிரி அம்ரித்தை இழுத்துட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் இவங்க இந்த திருடர்களோட மொத்த குடும்பமும் அங்கே வந்து நிற்கும். இப்போது அம்ரித்துக்கு வந்து அவளுடைய கைரேகை ரத்தத்தில் இருக்கிறத பார்த்தோன்னே முன்னாடி அவங்களுக்குள்ளே நடந்த நல்ல மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக வந்துட்டு போகவே ஒரு 10 செகண்ட் அவங்க முகத்தை திருப்பும் போதே அம்ரித்துக்கு கோபம் தலைக்கு ஏறி என்னோட ஆளையாடா கொலை பண்ணீங்கன்னு சொல்லி மறுபடியும் வந்து காட்டா மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து கொள்ள ஆரம்பிச்சிருவான். இது வரைக்கும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு மட்டும் இருந்தவன் இப்போ போட்டு எல்லாத்தையும் கொடூரமாக கொள்ள ஆரம்பித்தான். அதுவும் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வச்சு தலையை அடித்து நசுக்கி ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி எல்லாத்தையும் அம்ரித் அடிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற வில்லன் கேங் கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பித்தாங்க. அப்போது இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா அந்த பல்வேந்தர் சிங்கையும் துலிகாவோட தங்கச்சியும் தேடி பிடிக்கிறதான்னு சொல்லிட்டு அவங்கள தேடுறதுக்கு இவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அம்ரித் கொஞ்சம் கூட அடங்க மாட்டான். அவன் வந்து இவங்க எல்லாத்தையும் கொல்லாமல் நான் விடமாட்டேன், துலிகாவை கொண்டா இவங்க எல்லாத்தையும் கொல்லாமல் விடமாட்டேன்னு சொல்லிட்டு வீரை கொண்டு வந்து துலிகாவோட ஃபேமிலி பக்கத்தில் துணைக்கு உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கத்தியெல்லாம் எடுத்து கம்ப்ளீட்டாக ஒரு மிஷனுக்கு போகிற சோல்ஜர் மாதிரி ரெடியாகி அவங்கள போட்டு அடித்து கொல்ல கிளம்புவான். அப்போது இங்கே பெனிக்கும் ஃபனிக்கும் மிகப்பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்கும். நீ எதுக்காக அந்த பொண்ணை வந்து இப்படி ரேப் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ண, என்னுடைய கொள்கைக்கு மாறா நீ எல்லாமே பண்ணிகிட்ருக்க, நான் வந்து இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்ற விஷயமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபனிக்கிட்ட அவங்க அப்பா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஃபனி ஒரே வார்த்தை சொல்லுவான், என்ன பெரிய கொள்கை கோட்பாடு, நம்மளே திருடங்க, இங்கே இருக்கவன் எல்லாருமே திருடங்க தான்,
திருடங்களுக்கு எதுக்கு கொள்கை கோட்பாடுன்னு இவ்வளோ பில்டப் போட்டுட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற 2 பேசஞ்சர்ஸை முன்னாடி தூக்கி பண கைதியாக வைப்பாங்க. ஆனால் அதில் என்னென்னா, இவ தான் துலிகாவோட தங்கச்சின்னே தெரியாமல் அஹானாவையும் கூட்டிகிட்டு அங்கே போவாங்க. போய் கதவை திறந்து பார்த்தா அம்ரித் வந்து இவன் கொன்னவன் எல்லாத்தையுமே அந்த ரயில்வே கோச்சில் கட்டி தொங்க போட்டிருப்பான். இவனுங்க இந்த பக்கம் வழியாக போயிட்டுருக்கும்போது எப்படி வந்து ஃபனி அவனுங்க அண்ணனை கயிறை கத்தி காப்பாற்றினானோ அதே மாதிரி அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்களை முன்னாடி வர வச்சுட்டு பின்னாடி அம்ரித் போய் அங்கே பொட்டிக்குள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்காக போவான். அங்கே இருக்கிற ஒரு 2-3 பேர் அவங்க ஆளுகளையும் அடித்து கொண்டுட்டு அங்கே மீதி இருக்கிற பேசஞ்சரை காப்பாற்றலான்னு போகும்போது தான் இங்கே பேரலாக பார்த்தா அந்த காண்டாமிருகத்தோட அப்பாவும் இறந்து கிடப்பாப்புல. அப்போது 2 பேர்த்துக்கும், அதாவது ஃபனி அவங்க அப்பா பெனி 2 பேர்த்துக்கும் மறுபடியும் ஆர்கியூமெண்ட் வரும். உன்னால தான் இந்த பிரச்சனையெல்லாம் நடக்குது, நீ அந்த பொண்ணை கொல்லாமல் இருந்தீங்கன்னா வெறும் பொருளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பேரலாக அம்ரித் வந்து அங்கே இருக்கிற பேசஞ்சர் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு அந்த பொண்ணு அஹானாவை தேடிட்டு இருக்கும்போது அப்போ தான் நமக்கு தெரிய வரும் என்னென்னா, அங்கே பேசஞ்சராக இந்த திருடன்களோட ஆள் இன்னொருத்தங்க உட்காந்துட்ருக்கான்னு. ஆனால் அது வந்து அம்ரித்துக்கு தெரியாது. இப்போது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாருமே நல்லவங்கன்னு நினச்சி நீங்கள் எங்கூட சண்டைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே செத்து போனான் இல்லையா ஆரிஃபோட ஃபேமிலி, அவங்க வந்து நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே வாலண்டியராக வருவாங்க. பேரலாக இப்போ என்னென்னா, அங்கே இருக்கிற துணி சட்டைகள் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு வந்து இந்த திருடன் குரூப் வந்து படிக்கட்டுக்கு பக்கத்தில் நின்று எரிச்சிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனை கிராஸ் ஆகும். அங்கே இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் ட்ரெயினில் ஏதோ தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவார் டிடிஆருக்கு. டிடிஆர் வந்து பக்கத்தில் ஒரு 4 பெட்டு தள்ளி இருப்பார். அவர் ஃபோன் கேட்டோன்னே பதறி போய் பார்த்தா தான் போலீஸை கூப்பிட்டு போகும்போது தான் தெரியும் அங்கே வேறு ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு. அவங்க பூட்டியிருக்கிற கதவையெல்லாம் உடச்சிட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது இங்கே இப்போ இந்த திருடனுங்க கேங்குக்கு வேறு வழியே இருக்காது. அப்போது ஒரு இடத்துல ட்ரெயின் கொஞ்சமாக ஸ்லோவாகும்போது பார்த்தா என்ன பண்ணுவான், ஃபனியை கீழே இறக்கி விடுவான். பக்கத்து பெட்டியில் போய் அந்த துலிகாவோட அப்பாவை தேடு அப்படின்னு. அப்போ டப்புன்னு போலீஸ் வந்து அவங்கள பார்த்துருவாங்க, துப்பாக்கியை வச்சு சுட ஆரம்பிச்சிருவாங்க. வீர் வந்து அவங்களுக்கு இவன் தான் திருடன்றதை அடையாளம் காட்டி கொடுப்பான். ஆனால் சுட்டுட்டு இருக்கும்போதே டப்புன்னு எப்படியோ ஃபனி போய் அங்கேருந்து காட்டுக்குள்ளே போய் எஸ்கேப் ஆயிடுவான். இப்போ ட்ரெயின்குள்ளே ஃபனி இல்லாமல் அந்த திருடர்கள் கேங் மட்டும் தனியாக இருக்கும். இங்கே அம்ரித் வந்து எல்லாத்தையும் போட்டு அடி பொழந்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு அந்த காண்டாமிருகம் வருவான். காண்டாமிருகத்துக்கும் அம்ரித்துக்கும் மறுபடியும் சண்டை வரும். அந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா ஆரிஃபோட ஃபேமிலி, அவங்க ஹெல்ப்போட அந்த காண்டாமிருகத்தை அடித்து கொன்னுட்டு ஆரிஃப் அங்கேருந்து முன்னேறி போனால் அவனுங்க பட்டுன்னு ஆரிஃப் அடிக்கிறதுக்காக உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த காண்டாமிருகம் இறந்துன்னே பெனி வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாப்புல, அந்த திருடர்கள் கூட்டத்தோடைய தலைவன். அவன் வந்து எப்படியாவது அம்ரித் அடித்து கொல்லணும்னு சொல்லிட்டு உள்ளே வருவான். உள்ளே வந்தால் பார்த்தா என்ன ஆகும்னா, டப்புன்னு இங்கே இந்த திருடர்கள் குரூப்பை வந்து போலீஸ்காரங்க சுட்டு கொன்றுவாங்க. கொன்னுட்டு எப்படியோ அஹானாவை காப்பாற்றியாச்சுன்னு அவங்க அப்பா கையில் வச்சுருக்கும் போதே டப்புன்னு கீழே இறங்கினான் இல்லையா ஃபனி, அவன் பொட்டியாக மாறி இந்த போட்டிக்கு வந்துடுவான். இப்போது ஃபனிக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த பொண்ணு துலிகாவோட தங்கச்சின்னு. அப்போது இவங்களை கடத்தினாலே போதும், கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அவளை கடத்துறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேரலாக இங்கே வந்து பார்த்தா அம்ரித் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டுக்குள்ளே எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு இந்த வில்லனோட கேங்கை ஒவ்வொருத்தனாக போட்டு அடி மறுபடியும் பொழக்க ஆரம்பிக்கும் போது பட்டுன்னு அவன் மாட்டிப்பான். இந்த வில்லனோட கேங்கு பேசஞ்சராக ஒருத்தன் உட்காந்துருந்தான் இல்லையா, அவனும் வந்து அந்த வில்லன் கேங்கோட சேர்ந்துக்குவான். இங்கே இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும்போது பேரலாக வீருக்கும் ஃபனிக்கும் சண்டை வந்து வீரேஷை ஃபனி வந்து குத்தி கொன்றுவான். அப்போது அங்கேருந்து அம்ரித்தை கூட்டிகிட்டு வருவாங்க. அம்ரித் வந்து ரொம்ப சிரமப்படுவான் மனசுக்குள்ளே. என்னடா அது, என் ஃப்ரெண்டும் செத்துட்டான், என் லவ்வரும் செத்துட்டான், எல்லாத்தையும் நான் ஒரே நாளில் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டுருப்பான். அப்போ அம்ரித்தோட கழுத்தில் கத்தியை வச்சுருப்பாங்க. அஹானாவை கொண்டு வந்து ஒரு மூலையில் தூக்கி சைடில் சொருகி வச்சுருப்பாங்க. அப்போது அம்ரித்தோட முகத்துக்கு பக்கத்தில் ஃபனி வந்து அவனுடைய லவ்வரையும் அவனோட ஃப்ரெண்டையும் தான் எப்படி கொன்னங்கிறத ரொம்ப ரசித்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்ரித் கடுப்பாகி மறுபடி பட்டார்னு தட்டி விட்டு கத்தி எடுத்து
எடுத்து படன்னு எல்லாத்தையும் குத்த ஆரம்பிப்பான். அது மட்டும் இல்லாமல் ஃபனியோட அப்பா முகத்தில் அவன் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்த கேஸ் லைட்டரோட கேஸ் ஃபில்லிங், அதாவது ஒரு ஃபியூயல் தான், கிட்டத்தட்ட பெட்ரோல் மாதிரி, அதை எடுத்து அவன் வாய்க்குள்ளே சொருவி விட்டு பட்டுன்னு லைட்டரில் நெருப்பை பற்ற விட்டுருவான். அவன் முகம் ஃபுல்லாக எரிஞ்சு அவன் செத்துருவான். அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையாக அடித்து துவம்சம் பண்ணி ஒரு வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி கொல்ல ஆரம்பிப்பான். இதை பார்த்து ஃபனி கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து நடுங்கிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரையாக அடித்து கொன்னுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நவுந்து ஃபனி கிட்ட அமிர்த் வருவான். அப்போது அமிர்த்துக்கும் ஃபனிக்கும் 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. ஏன்னா மீதி 39 பேர்த்த அமிர்த் வந்து கொண்டிருப்பான். அப்போ ஃபனி சொல்லுவான், நான் கூட கொலைகாரன்டா, நீ சோல்ஜர்னு சொல்கிற, ஆனால் 39 பேர்த்த கொண்டிருக்க, நீ ஒரு சைக்கோ பாத்துரா, நீ மனுஷனே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டப்புன்னு அமிர்த்துக்கு வந்து துலிகாவோட ஞாபகம் வரும். துலிகாவோட ஞாபகம் வந்தோடனே ஃபனியை போட்டு அட்டி விட்டு பொலன்னு பொழந்து எடுத்துருவான். கையை உடச்சி காலை உடச்சி குத்தி அவன் மூஞ்சியை உடச்சி அவன் முகம் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கையாலேயே அடித்து கொண்டுருவான். கரெக்டாக அதே டைமில் ட்ரெயின் வந்து பக்கத்தில் இருக்கிற பெரிய ஸ்டேஷனை வந்து சேர்ந்துடும். எல்லா போலீஸும் அந்த ட்ரெயினை சுற்றி வளைச்சிருவாங்க. அமிர்த் வந்து மனசே இல்லாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருப்பான். அப்போது அந்த அஹானா வந்து அமிர்த்கிட்ட வருவா. அஹானாவை கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பித்தா ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷனில் கரெக்டாக நிற்கும்போது அமிர்த் வந்து அந்த ட்ரெயின்லேருந்து என்ன பேசுறதுன்னு கூட வார்த்தையே இல்லாமல் அவங்கக்கிட்டேயும் அஹானாக்கிட்டேயும் அவங்க அப்பாக்கிட்டேயும் யாருக்கிட்டேயும் எதுவுமே பேசாமல் நொண்டி கீழே இறங்கி வந்து ஒரு டெஸ்கில் உட்கார்ந்தா அவன் மனசுக்குள்ளே இருக்கிற துலிகா வந்து அவள் பக்கத்தில் உட்காந்து அவள் தோள் மேலே சாஞ்சா அப்படியே துலிகாவை அவன் பார்க்கும்போதே அந்த படம் முடிஞ்சிடும். இந்த நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாங்கள் என்ன வீடியோ போடலாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போடுற நம்ம கத்திரிக்கோளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.